ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான என்னோடய ஃபேவரட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். என்னோடய ஃபேவரட்னாலே இறால் தாங்க. இறால்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நான் இறால் பஜ்ஜியும் சிக்கன் பஜ்ஜி ஏற்கனவே போட்டுட்டேன். அதுவும் தான் இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ செய்முறை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். நல்லா இறால் வந்தோடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ உப்பும் அப்புறம் மஞ்சளும் தேவைக்கேற்ப மிளகாய் பொடியும் போட்டு அப்புறம் நம்ம குழம்பு மல்லித்தூள் இருக்குல்ல, தனி மல்லித்தூள், அது நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது 1 kg இறாலுங்க. இந்த மாதிரி நான் பிரட்டி வச்சுட்டு இதுலேருந்து கொஞ்சம் எனக்கு தேவைக்கேற்ப நான் எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து நான் இறால் பிரியாணி செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு இறால் பஜ்ஜி போட்டு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 kg இல்லை. இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இதை மட்டும் போட்டு அப்புறம் பட்டை கிராம்பு தூள் 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிட்டேங்க. பிரட்டி நம்ம ஃப்ரிட்ஜரில் தள்ளிட்டோம்னா இதிலேருந்து நான் பிரியாணி செஞ்சுக்குவேன். அப்புறம் கறி பஜ்ஜி போட்டுக்கிடுவேன். இதில் கொஞ்சம் அந்த மசாலாவெலாம் உதிரியாக, இந்த இறால் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் மசாலாவெலாம் உதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபைனலாக ஒரு பச்சி போண்டா மாவில் ஒரு டீஸ்பூன், இல்லாட்டி நீங்கள் நார்மலாக இந்த மாவு இருக்குதுல்ல, தனி கடலை மாவு, அதில் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எந்த 65 பவுட்ரு பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் போட்டுட்டு தனி மல்லித்தூள் சேர்த்து நீங்கள் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப எப்போ வேணுமோ, இறால் தொக்கா இருக்கலாம், இறால் பிரியாணி, எது உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் நல்லா போட்டு பிரட்டி எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்து தான் நான் சிக்கன் பஜ்ஜி, இறால் பஜ்ஜி போட போகிறேன். அதுக்கு நான் மாவு எப்படி பேட்டர் கலக்கிறேன்னு நான் காமிச்சிடுறேன். இப்போ பச்சி போண்டா மாவில் நல்லா ஒரு கைக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தனி கடலை மாவில் ஒரு கை எடுத்து போட்டுட்டு உப்பு ஒரு பிஞ்சு நம்ம சோடா உப்பு இருக்குல்ல, அதுவும் சேர்த்துட்டு தண்ணி போட்டு நம்ம எப்படி பஜ்ஜிக்கு கலக்கணுமோ அந்த மாதிரி கலந்துக்கிறணுங்க. இதுதான் ஈஸி மெத்தடு. இப்போ நீங்கள் தனி கடலை மாவு இல்லை, நான் பஜ்ஜி போண்டா மாவு தான் போடுறேன்னா அப்போ கொஞ்சோண்டு இட்லி மாவு இல்லாட்டி அரிசி மாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. புதுசாக அரைச்ச இட்லி மாவு திக்காக இருக்கும்ல, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரைஸ் ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா, கடையில் வாங்குகிற பச்சி போண்டா மாவு எனி ஃப்ளவர் ஆச்சியாக இருக்கலாம், இல்லை எனி கம்பெனி சக்தியாக இருக்கலாம், அது ஃபுல்லாமே உரப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்படி சேர்த்துக்கிட்டால் சூப்பராக பஞ்சு பஞ்சுன்னு கிறிஸ்பியாக செமையாக இருக்கும். இப்போ ஒரு கட்டியோட இல்லாமல் கரைச்சி இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம இறாலுக்கு எப்படி பக்குவமோ நார்மலாக சிக்கன் 65க்கும் இதே பக்குவம் தான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை செஞ்சு வச்சுட்டு இதில் சிக்கன் 65 வேண்டாம் பொரிச்சுக்கலாம், பிரியாணிக்கு வேண்டாம் எடுத்துக்கலாம், சிக்கனை பஜ்ஜி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சிக்கனை பஜ்ஜி போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்டரில் முக்கி எடுத்தோடனே இப்படி வரி விட்டுறணும். ஏன்னா அப்போ மாவு கும்மலாக இருந்துச்சுன்னா உள்ள சிக்கன் வேகாது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நீங்கள் போடணும். இதே பக்குவத்தில் எல்லா சிக்கனையும் போட்டுக்கிட்டு லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெயை ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றி காய வச்சுருக்கேன். காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா அந்த சிக்கன் பஜ்ஜியும் போட்டதுக்கப்புறம் சுற்றி நம்ம வேக விடணுங்க. இந்த சிக்கன் பஜ்ஜியும் இறால் பஜ்ஜியும் 28வது ஸ்பெஷல் இஃப்தாருக்காண்டி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணதுங்க. எங்கள் மம்மி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. எங்கள் மம்மிக்கிட்ட எப்போ வந்தாலும் நான் இறால் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி போட்டு வாங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக எங்கள் மம்மி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதுபோக இன்னொன்று நான் வெள்ளைப்பொடி இருக்குங்க. வெள்ளைப்பொடின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த அதிராமட்டணத்தில் கடலோர பகுதியில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய மீன் தான் தேசப்படி மீன். அதுலேயும் எங்கள் மம்மி பஜ்ஜி போடுவாங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேங்க. இப்போ பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லா பஜ்ஜியையும் இந்த சிக்கன் பஜ்ஜியை வேக விட்டு எடுத்துக்கிறணுங்க. வேக விட்டு எடுத்து அதை எடுத்து சாப்பிட்டா உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடை பஜ்ஜி தோற்று போயிடும். நம்ம வீட்டிலே நீங்கள் ஈஸி மெத்தடில் இப்படி போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பஜ்ஜியை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சிக்கன் பஜ்ஜி போடுறதுக்கு நம்மளுக்கு சிக்கன் இருக்குது, அதையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இறால் போட போகிறாங்க.
இறால் வந்து போட்டுற அழகை பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எப்படி பார்க்க அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இந்த இறாலை வந்து ஒவ்வொரு பீஸாக முழு இறாலை, மீடியம் சைஸில் உள்ள இறால் எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கிட்டு லைட்டாக அந்த சட்டியோட ஓரத்தில் வறுவிட்டு இப்படி போட்டு எடுக்கணுங்க. இறால் செம்ம டேஸ்ட்டாக உள்ள சாஃப்டாக வெந்திருக்குங்க. இறால் சீக்கிரமே வெந்துடும். அதனால் இதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் போட்டு எடுத்து அதை ஒன்று சொன்னாப்பில் எல்லா சைடும் பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸி மெத்தடில் சூப்பராக டேஸ்ட்டாக உங்கள் கிட்ஸுங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த இறால் பச்சியும் சிக்கன் பச்சியும் இதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இறால் பச்சி. உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்றப்ப அப்படி உள்ள வரையும் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எங்கள் டேடிக்கும் எனக்கும் இந்த இறால் பச்சி சிக்கன் பச்சி இப்படி போட்டால் தான் பிடிக்கும். சிக்கன் 65 நம்ம பொரித்து சாப்பிட்றத விட இறாலை வந்து சிக்கன் 65 இப்படி எண்ணெயில் முக்கி பொரித்து சாப்பிட்றத விட இது பச்சியாக நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. எண்ணெயும் குடிக்காமல் நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக சூப்பரான டேஸ்டான இறால் பச்சி சிக்கன் பச்சி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு 28வது டே இஃப்தாருக்கு சிறப்பான நோம்பு கஞ்சி, கறி கஞ்சிங்க. நோம்பு கஞ்சியும் இறால் பச்சியும் அப்புறம் வந்து சிக்கன் பச்சியும் போட்டு சிறப்பாக நோம்பு திறந்தோம். இப்போ இதே மாதிரி சிக்கனையும் இறாலையும் பொறுமையாக வேக வச்சா தான் உள்ள வரையும் இறால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த இறாலும் சரி சிக்கன் சரி நீங்கள் நார்மலாகவே எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்து தனியாக சிக்கன் பச்சி இறால் பச்சி போட்டு உங்கள் கிட்ஸுங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எப்போவுமே நம்ம வாழைக்காவில் மட்டும்தானே பச்சி போடுறோம். இப்படி டிஃப்ரெண்ட்டாக இறால் பச்சி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே ஒன்று எடுத்து பிச்சு சாப்பிட்ற அப்படியே வாயில் அப்படியே நிற்குங்க. இன்னும் கேட்டு கேட்டு இன்னும் வேணுன்ற மாதிரி சாப்பிட்ற அளவு இருக்குங்க டேஸ்ட்டாக. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கமெண்ட் சொன்னாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக், புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.